அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வசனங்களை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யூதா, நாங்கள் இளையவனை விட்டு எப்படி அப்பாட்ட போக முடியும்? அப்படி போனால் எங்கள் அப்பா நேரிடுற தீங்க நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை யோசேப்பு கேட்ட உடனே யோசேப்பால் தாங்கி கொள்ளவே முடியலை. பாருங்க, அந்த இடத்துல தன்னை அடக்கி கொண்டிருக்க முடியாமல் எல்லாரையும் என்னை விட்டு வெளியே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. ஸோ அந்த சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் மனது குமுறல்களை, இத்தனை வருடம் பட்ட பாடுகளை தன் சகோதரர்களை கண்டு சகோதரர்கள் என்று அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்கள் அருகிலே யாரும் இல்லை. காரணம், எல்லாரையும் வெளியே போவதற்காக யோசேப்பு கட்டளையிட்டு விட்டார். அதற்கடுத்து யோசேப்பு சத்தமாக அழுததாக வேதம் கூறுகிறது. எப்படி அழுதார் என்று சொன்னால், இவர் அழுததை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அந்த அளவுக்கு இவருடைய அழுகையின் சத்தம் ஒரு அதிகமாக காணப்பட்டதாக வேதம் கூறுகிறது. ஒரு அழுகுரலை போல, ஒரு கூக்குரலை போல அதிகமான வேதனையின் வெளிப்பாடாக அந்த அழுகை வந்திருக்கலாம். யோசேப்பு தன் சகோதரர்கிட்ட சொல்றாரு, நான் தான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா? ஆனா இதெல்லாம் அந்த வேதனையின் மத்தியிலே இருந்த பயந்து அதிபதிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு அந்த கலக்கம், அந்த பயம் இருந்ததுனால அவங்க யோசேப்புக்கு எந்த பதிலுமே சொல்லாம நின்னாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லா சகோதரர்களும் கிட்ட போறாங்க. அப்போ யோசேப்பு சொல்றாரு, நீங்க எகிப்துக்கு போகிறவங்க கிட்ட விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நீங்க என்னை இங்க வரும்படிக்கு விற்று போட்டதுனால நீங்க யாரும் பயப்படாண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமா இருக்காண்டாம். ஏன்னா ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள், தான் பட்ட வேதனை, வருத்தம், சிறைச்சாலையிலே அனுபவித்த கொடுமைகள் எல்லாவற்றையும் மறந்தவராக தன் சகோதரர்களை கண்டபோது யோசேப்பு அவர்களோடு ஒரு நட்பு ரீதியிலே பழகுவதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. அப்படியானால் இங்கே யோசேப்பு பாருங்கள், தன் சகோதரர்கள் வந்த பின்பும் அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தன்னை வேதனைப்படுத்தினவர்கள் ஒரு தேவைக்காக நிற்கின்ற பொழுது அவர்களின் தேவைகளை சந்திக்கிறவராக, தேவைகளுக்கு உதவுவராக யோசேப்பு காணப்படுகிறார். அது மட்டுமல்லாது தகப்பனை குறித்த அந்த கரிசனையோடு நடந்து கொள்கிறார். பாருங்கள், அடுத்து என்ன நடந்தது என்பதை நாளை தினத்திலே பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு முன்னே என்னை தேவன் அனுப்பினார், அதனால நீங்க என்ன பண்ணாண்டா, கவலைப்படாண்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை வேதனைப்படுத்தவர்கள் வந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சு விட்டு நம்ம அவங்கள